ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், மருத்துவம், வாழ்வியல் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொளிகளை கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஒரு ஆன்மீகம் சார்ந்த, ஒரு தெய்வம் சார்ந்த, ஒரு முனிவர் இருந்த நிலை சார்ந்த பெயரை கொண்ட பரங்கி மலையை பற்றி இந்த கட்டுரையில் பார்ப்போம், அல்லது அந்த காணொளியில் பார்ப்போம். நண்பர்களே, சென்னையில் பரங்கி மலை என்ற ஒரு பகுதி உண்டு. பரங்கி என்பது பொதுவாக வெள்ளையரை குறிக்கும் இழிவான சொல்லாக கருதப்படுகிறது. இந்தியர்களை, குறிப்பாக தமிழர்களை வெள்ளையர்கள் கருப்பர்கள் என்று இழிவுபடுத்தியதால் பதிலுக்கு நம்மவர்களும் வெள்ளையர்களை பரங்கியர்கள் என்று கூறியுள்ளனர். பரங்கி பழம் போன்ற நிறத்தில் இவர்கள் இருந்ததால் அந்த காரண பெயரை சொல்லி அழைத்தார்கள். ஆனால் அது உண்மையா என்று சற்று வரலாற்றையும் சுவடுகளையும் முன்னோர் தகவல்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பரங்கிமலை என்பது ஒரு ஆங்கில இனத்தவரை சார்ந்து குறிப்பிட்ட காரண பெயராக தெரியவில்லை. அவ்வாறான பெயரை ஒரு மலைக்கு, அதுவும் புனிதமான பெரியவர் தாமஸ் வழிபட்ட அவர் அடக்கம் செய்யப்பட்ட மலைக்கு சூட்டியிருப்பார்களா என்பது ஐயத்துக்குரிய ஒன்றாகவே இருக்கிறது. அப்படியானால் அதன் உண்மையான பெயர் என்ற எண்ணம் என்னவாக இருக்கும்? அது உண்மையில் பரங்கி மலை அல்ல, பிரிங்கி மலை என்பதே சரியானதாகும். எப்படி பாரியின் பரம்பு மலை பின்னால் பிரான் மலை என்று மருவியதோ அவ்வாறே பிரிங்கி மலையும் காலப்போக்கில் பரங்கி மலை என பிற்காலத்தில் மருவிவிட்டதாக தெரிகிறது. பிரிங்கி முனிவரனுடைய வரலாறு: முனிவர்கள் பலருள் சிவனின் அன்புக்கு மிகவும் பாத்திரமானவராக இருந்தவர் பிரிங்கி. மறந்தும் புறந்தொலா தீவிர சிவபக்தர். தீவிரம் என்றால் அதி தீவிரம். சிவனை தவிர வேறு யாரையும் வழிபட மாட்டார். அது அந்த சிவனின் மனைவியான சக்தியாக இருந்த போதிலும் கூட வணங்குவதில்லை என்ற தீர்க்கமான சிவபக்தி கொண்டவர். அந்த அளவுக்கு சிறப்பு பக்தி உடையவரும் கூட. ஒரு முறை சிவனை நேரில் வழிபட கைலாயம் வந்தார் பிரிங்கி முனிவர். அங்கே தம்பதி சமேதராய் ரிஷபரூடராய் காட்சி தந்து கொண்டிருந்தார் சிவன். இருவரும் முனிவர்கள் பலரும் அவர்களை வளம் வந்து தொழுது கொண்டிருந்தனர். ஆனால் பிரிங்கியோ இறைவனை வணங்க மனம் ஒப்பாமல் ஏதோ யோசித்து கொண்டிருந்தார். காரணம், சிவனோடு சக்தியும் உடன் இருந்ததே. சிவனை மற்றும் இருகாரும் வணங்கி வந்த தாம் சக்தியையும் சேர்ந்து வணங்குவது தம் பக்திக்கு இழுக்கு என்று எண்ணி தடுமாறினார். அதன் பிறகு ஒரு முடிவிற்கு வந்தார். சிவனை மட்டுமே வழிபட எண்ணி தம்மை ஒரு வண்டாக உருமாற்றி பறந்து சென்று மும்முறை சிவனை மட்டும் வலம் வந்தார். பார்வதி தேவியை வணங்காமல் சென்று விட்டார். இதனால் கடும் கோபம் கொண்ட சக்தி தன்னை முனிவர் அவமானப்படுத்தி விட்டதாக கருதினாள். என்னை வணங்காத உனக்கு சக்தி மட்டும் எதற்கு என்று அதனை எனக்கே கொடுத்து விடு என சினத்துடன் கட்டளையிட்டால் அவ்வாறே தந்தேன் என்று கூறி முனிவர் தமது சக்தியை துறந்தார். வெறும் எலும்புக்கூடாய் நிற்க கூட திராணியற்று கீழே விழப்போன அவரை சிவன் தனது கோலை கைப்பிடியாய் தந்து காப்பாற்றினார் என்று சொல்லப்படுகிறது. பின்னர் பார்வதி தேவியை நானும் நீயும் சரிசமம் என்று உணராமல் நீ எண்ணில் பாதி என்பதை மறந்து என்னை வணங்குவதும் உன்னை வணங்குவதும் ஒன்றுதான் என உணராமல் எனது பக்தனை துன்பத்திற்கு ஆளாக்கியதால் நீ சிவ அபராதம் செய்தவளாகிறாய். ஆக எனவே இந்த பாவம் நீங்க பூவுலகம் சென்று தவம் செய்து உன்னுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்து வா என்று சொல்லி வழி அனுப்பிவிட்டார். அது மட்டுமில்லாமல் கட்டளையும் விட்டார். அவ்வாறே தேவியானவள் பூவுலகம் வந்து செண்பக மரங்கள் நிறைந்த சோலையும் தவம் செய்து இறைவன் அருள் பெற்றால். அவள் அவ்வாறு தவம் செய்த இந்த திருத்தலம்தான் திரு நாகேஸ்வரர். தவக்கோலத்தில் தாய், அங்கு வெளிப்பிரகாரத்தில் அம்பாளாய் கிரிஜ குஜாம்பாளாக அன்னை தவக்கோலத்தில் வீற்றிருக்கிறாள். இறைவி தவக்கோலத்தில் இருப்பதால் இடையூறு செய்யக்கூடாது என்பதற்காக அபிஷேக ஆராதனை கிடையாது. வருடம் ஒரு முறை பச்சை கற்பூரம் போன்றவை கொண்டு காப்பிடப்படுகிறது. தல இறைவன் பெயர் ஸ்ரீ செண்பகரான்யேஸ்வரர். தலைவி இறைவி கிரிஜா குஜாம்பாள். சிவன் அதுபோன்று பிரிங்கி முனிவரிடம் சிவனும் சக்தியும் ஒன்று என அறியாமல் நீ நடந்து கொண்டது தவறானது. பூவுலகம் சென்று
தவம் செய்து என்னை அடைவீராக என்று கட்டளையிட்டார். அவ்வாறே பிரிங்கி முனிவர் பூவுலகம் வந்து தவம் செய்தார். அவ்வாறு அவர் தவம் செய்த மலைதான் பிரிங்கி மலை. அதன் பின்னர் அது மருவி பரங்கி மலையாகிவிட்டது. பரம்பு மலை பிரம்பு மலையாகிய பின்னர் பிரான் மலையானது. அதுபோன்று இந்த பரங்கி மலையும் பிரிங்கி மலையாக இருந்து மருவி பரங்கி மலையானது என்பதை வரலாறுகளும் பக்தர்களும் சிவபக்தர்களும் சிவபுராணமும் அடையாளம் காட்டுகிறது. அவ்வாறு பிரிங்கி முனிவர் தவம் செய்த வழிபட இறைவன் அவருக்கு நந்தி ரூபமாய் காட்சியளித்தார். அவ்வாறு காட்சியளித்த தலம்தான் சென்னை பரங்கிமலை ரயிலடி அருகே உள்ள ஸ்ரீ ஆவுடை நாயகி சமேத ஸ்ரீ நந்தீஸ்வரர் ஆலயம். தல இறைவன் பெயர் நந்தீஸ்வரர், தல இறைவி பெயர் ஆவுடை நாயகி. இந்த திருத்தலத்திலிருந்து நேரே நோக்கினால் பரங்கிமலை தெரியும். காஞ்சி மகா பெரியவரும் இத்திருத்தலத்திற்கு வந்து வருகை தந்து சிறப்பித்ததுடன் மிக பழங்கால திருத்தலமான இந்த பெருமையை எடுத்துரைத்துள்ளார்கள் என்பது தகவல். இதுவரை வரலாற்று குறிப்பினையும் திருக்கோவிலையும் காணலாம். வாய்ப்புள்ளவர்கள் ஒரு முறை சென்று வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதை சொல்லி மற்றும் அடுத்தது ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.